அப்போது இது தேவ சித்தம். உங்கள் கூட சேர்ந்து நான் ஆண்டவரை உயர்த்துக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஒன்று மட்டும் தெரியும், இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வல்லமையான பிரசனத்தை கட்டளையிட போகிறார். ஆமென். இட்ஸ் கால்ட் அ ஃப்ரெஷ் அனாயிண்டிங். புது எண்ணெயின் அபிஷேகத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? த ஃப்ரெஷ் அனாயிண்டிங். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஆமென், ஆறுகள் அல்ல நதிகள் புறப்பட்டு போகும். இது போகிற இடத்துல எல்லாம் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டாகும், உயிர்கள் பிழைக்கும், ஜீவன் உண்டாகும். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் மகிமையானவைகளை நம்ம மத்தியிலே செய்வாராக. தாவீது சொல்றாரு, எப்பொழுதும் நான் ஆண்டவர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஆமாம். ஸோ நீங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய ஒரே இடம் எதுன்னா யார் தான்? ஆண்டவர் தான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைகிறதில்லை, பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடலாமா? ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப காத்திருக்கிறார். த மைட்டி அனாயிண்டிங். இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் மாத்திரம் அல்ல, ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினாலே அவர் நம்மை நிரப்ப வல்லவர். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வாய்களை திறந்து துதிங்க பாப்போம். உங்க சத்தம் எழும்பட்டும். We praise you, Father God. We praise you, Father God. Rabala shegedara handere. நல்லவர் நீர், மகிமை நிறைந்தவர் நீர், சர்வ வல்லமையுள்ளவர் நீர். நாங்கள் வெட்கப்பட்ட ஸ்தலத்தில் எங்களை உயர்த்தி நிறுத்துகிறவர் நீர். நாங்கள் மறக்கப்பட்டு போகிறதைகள் என்று சொல்லி எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் நீர். உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. நல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி we thank you Father Lord. We thank you Father Lord. ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க பாப்போம். அபிஷேகம் பெறாதவர்கள் ஆண்டவரோட நாமத்தை சொல்லி we welcome you Father God. We welcome you Father God. ஈரம் அசையத்தக்கதான ஒரு மகிமையினால் கர்த்தரங்களை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. Holy God. பரிசுத்தரே, பரிசுத்தரே. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தம். அது தடைகள் விலகுவதா, தடைகள் விலகுவதா. உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற சத்ருவின் கிரியைகள், எல்லா விதமான அடிமைத்தனங்களும் மாறுவதா. We welcome you Father God. The fresh anointing, புதிய அபிஷேகத்தினால் நிரப்பு, 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 நிரப்பு. மேரே ஷியதலல ஹதரல ஹந்தரே ரிபா பாபா பாபா பலதோரோ ஷகே தரல ஹதரே. நீ நல்லவர், 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 நல்லவரே. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் உந்தன் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் உந்தன் கரங்கள் தளராதே. சேர்ந்து சொல்லுங்க. வானமும், வானமும் பூமியும் மாறினால் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் உந்தன் கரங்கள் தளராதே. ஒன் செகண்ட்.
வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் உந்த கரங்கள் தளராது. என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்களேன். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவே. நான் நீங்க சொல்லுங்க. கண்களை, என் கண்களை என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் கரங்கள் தளராது. வானமும் பூமியும் மாறினாலும் கரங்கள் தளராது. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை முகம். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை முகம் நோக்கிடுவோம். நான் வெட்கப்படு. அறிக்கை செய்யுங்களேன். என் கண்களை உண்மையை நாங்க நோக்கி பார்க்கிறோம், மனுஷர்களை அல்ல, மனுஷர்களை அல்ல. முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படும். ஒரே விஷயம். என் கண்களை முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். எல்லா திசைகளும் அடைபட்டாலும், ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ மறந்தாரோ என்று நீங்க நினைத்தாலும், உங்க கண்கள் மாத்திரம் அவரையே நோக்கி பார்க்கட்டும். இது ஒரு சாதாரண மாலை அல்ல. ஆண்டவர் அநேகரை ரெஸ்டோர் பண்றார். அவர் திரும்ப எடுத்து கட்டுகிறார். அநேகரோட வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அவர் புதுப்பிக்கிறதே. எந்தெந்த பாதைகள் எல்லாம் அடைபடுகிறதோ, எங்கெங்கெல்லாம் டோர் க்ளோஸ் ஆகுதோ, எல்லாருக்கும் எரிகிறது போல அல்ல, 7 மடங்கு அக்கினியின் சூடேற்றப்பட்டாலும். சொல்லுங்களேன். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். வைராக்கியமா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் அடைபட்டு போனால் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானால். என் கண்களை ஏறெடுப்பே,
கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன் நான். எஸ், ஓ என் கண்களை ஏறெடுப்பேன், என் மேலால ஆசியவரல ஆந்தரே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏதோ பாடலாய் அல்ல, அறிக்கை செய்யுங்களேன். நாங்க வெட்கப்படுகிறது இல்லை. எங்கெங்கெல்லாம் நாங்க கூனி குறுகி நிற்கிறோமோ, எங்கெல்லாம் நாங்க தோற்று போனோமோ, அதை எல்லாவற்றையும் இந்த நாளில் உம் மூலமாய் வருகிறோம். ஓ என் கைகளை உம்மை நோக்கி உயர்த்துகிறோம். ஓ ராஷியலரலாந்தரே, நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை. Yes Lord, yes Lord, we lift up your holy name. Yes, உம்முகம் நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போன அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானால், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கான என் கண்களை உம்முகம் நோக்கிடுவேன் நான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்களை ஏறெடுப்பேன். வெட்கப்படுவதில்லை, என் கண்களை உம்முகம் நோக்கிடுவேன் நான். என் கண்களை ரீதரலாஷியா மேனஹேதரலஹாந்தே. எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சுகவீனங்களும் மாறட்டும். ஜெகவா ராஃபா, த ஹீலர், ஓ சுகமாக்குகிற மருத்துவரை நோக்கி பார்க்கிறோம். Yes, yes Lord, yes Lord, the heaven. பரலோகத்திற்கு ஒத்தவர் ஆராதனை. இதை சொல்ல சொல்ல விடுதலை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நான். வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாது, காலையும் மாலையும் தாங்கிடும் கரங்கள் தளராது. நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன். வானமும் பூமியும் மாறினாலும் கரங்கள் தளராது, என் கண்களை ஏறெடு. என் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஓரிதழலாசே. வானமும் பூமியும் மாறினான், வார்த்தை மாறாது, காலையும் மாலையும் தாங்கிடும் கரங்கள் தளராது. நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன். வானமும் பூமியும் மாறினா உங்க வார்த்தை ஒரு நாளும் மாறாதப்பா. நீர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர்.
கரங்கள் தளரா என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் இயேசு ராஜா. ஹalleluya. உம்முகம் இயேசுவா மேரலேஷியானலா உலகத்தோடு என் கண்களை ஏறெடுப்பேன். வெட்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். We thank you Father. நாங்கள் வெட்கம் அடைகிறதில்லை, நாங்கள் விழுந்து போகிறதில்லை, நாங்கள் மடிந்து போகிறதில்லை. அற்பமானவர்கள் அல்ல, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து செல்கிற சர்வ வல்லமையுள்ளவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள். பாக்கியம் உள்ளவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவான்கள். We love you Father. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். வாயில இல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து We love you Father God. சில நேரங்கள்ல அநேகர் எங்களை வெறுத்தார்கள். எங்களுக்கே எங்களை பிடிக்காம போகும்போது கூட கர்த்தர் எங்களை ஒரு நாளும் தள்ளாதபடி உடைய விலையேற பெற்ற ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்தீரே. ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. இது உங்களுக்கு அவருக்குமான நேரம். We love you Father. இயேசு ராஜா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்தி முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடும், முகம் நோக்கிடும். நான் எஸ் என் கண்களை ஏறெடுப்பேன். முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை. அடைபட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் அநேக வெறுமைகள் வந்தாலும், சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாலும், அவருடைய அபிஷேகம் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும், ஏற்ற காலத்திலே உயர்த்தும். We thank you Lord. உம்மையே நாங்க நம்பி உள்ளோம்ப்பா, உம்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனுஷர்களை அல்ல, உம்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கான. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனால் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கான. என் கண்களை
கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். We thank you Lord. எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல தெய்வம் இல்லையே. முழு பலத்தோடு முடிந்தவர்கள் எழும நின்று, அப்படியே இருக்கிற இடத்துல எழும நின்று பலத்தோடு கூட கர்த்தர் மகிமையான ஈவுகளை செய்ய வல்லவர். எங்களில் யார் எழும்பி யுத்தத்திற்கு புறப்பட கடவன் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், யூதா எழும்பி முன்னே போக கடவன். ஹல்லேலூயா, பிரைஸ். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் சொல்றாரு. யுத்தங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவர்களை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். கொடுப்பேன் அல்ல, கொடுத்தேன். ஆல்ரெடி டன், முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக சத்ருவை ஏற்கனவே சிறை பிடித்தார். சுதந்திரிக்க வேண்டிய நேரம். துதித்து கொண்டே ஓ எங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஹேராலா ஷேதாராலா. நீ நல்லவரப்பா, நீ எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, நீ எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இந்த பூமியில் எங்கிலும் இல்லை. உம்மை போல தெய்வம் இந்த பூமியில் எங்கிலும் இல்லை. காலா ஷேதாராலா ஹாந்தரே கேதாராலா மேராஹராலா ஷேதாராலா ஹாந்தரே. பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் எல்லா விளைச்சல்களையும் ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதற்கு முன்பதாக இந்த திருச்சபையை காண பண்ணுவார். சேர்ந்து சொல்லுவோமா? ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை செய்யுங்க பாப்போம். நாங்க வெட்கப்படுகிறதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வாய் திறந்து சொல்லுங்க, நாங்க வெட்கப்படுகிறதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடுகிறதில்லை. ஆமென். வாரம் வாரம் நம்ம எவ்வளவு செய்திகளை கேட்டாலும், எத்தனையோ வசனங்கள் நம்மை நோக்கி வந்தாலும், யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு வார்த்தை நம்மளை பாதிச்சிடும். ஆமென். வார்த்தை எப்படி உயிர்ப்பிக்கிறதோ அதே போல வார்த்தை கொல்லவும் செய்யும். அநேகருடைய வார்த்தையினால ஊண்டாகி குத்தப்பட்டு மரித்தவர்கள் உண்டா? எஸ். ஆனா ஆண்டவர் வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கினவர். ஆமென். இஸ் a mighty God. ஆனா எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர் நம்மை மாத்திரம் வார்த்தையோடு நிறுத்தவில்லை, தம்முடைய கரத்துல பார்த்து பார்த்து செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியை நீங்க. ஆமென். ஹல்லேலூயா.
உங்களை பர்பஸோட ஒரு உண்டாக்கி இருக்கிறார். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் ஆண்டவர் செய்ய போகிறது இருக்குல்ல, நீங்க எண்ணி முடியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசையா, மீட்டு தருபவரே. சொல்லுங்க, இழந்த வருஷங்களை, இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் மீட்டு தருபவரே இயேசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே இயேசையா ரட்சகரே, இயேசையா மீட்பர். நீங்க சொல்லுங்க, இயேசையா ராஜா, ஓ இயேசையா. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில், உம் ஜனங்கள் ஒருபோதும் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள். ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போ. நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன், ஏசையா. கம் ஆன், ஏசையா ரட்சகரே, மீட்பரே ஏசையா. ஏசையா கண்ண மூடி அவரை நோக்கி, ஏசையா மேரா லாஷகலரனா, வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. வலது கையை இருதயத்தில் வைத்து சொல்லலாம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை நம்பின ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you Jesus, thank you Lord. இயேசுவே இயேசுவே, உம்மை நாங்கள் நம்பி இருப்பதினாலே, சொல்லுங்க 100% உம்மை நாங்க நம்புறோம்ப்பா. எங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போவீரோ. சொன்னதை செய்யும் அளவும் எங்கள் கையை விடாமல் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.
நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை விடுவிப்பார். உங்க பக்கத்துல ஒரு நபரும் வந்து உங்க கையை பிடிச்சு உங்களுக்கு ஒத்தாசை செய்ய இல்லாமல் இருந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிப்பீரே. சொல்லலாமா? துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிப்பீரே. உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை தேடும் எனக்கு தாட்சி இல்லையே. உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாட்சி இல்லையே. சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம்மை நம்பும் என் மேலே குற்றங்கள் சுமத்தினாலும், உம்மை நம்பும் என் மேலே குற்றங்கள் சுமத்தினாலும், எந்தன் சார்பில் நீர் நின்று வழக்காடுவீர். உம்மை நம்பும் என் மேலே குற்றங்கள் சுமத்தினாலும், உம்மை நம்பும் எனக்காக வழக்காடுகிறவர், குற்றங்கள் சுமத்தினாலும், எந்த சார்பில் நீர் நின்று வழக்காடுவீர். உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் உம்மை தேடும் எனக்கு தாட்சி இல்லையே. சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. வெட்கப்படுத்தாதவரே, தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி. எல்லாவற்றினின்றும் எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்கள் துணையாய் நிற்கிறவர், நன்மைகள் செய்கிறவர், எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திர நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. Thank you Holy Spirit of God. உம்மை நாங்க துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் உம்முடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. God's presence இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நான் எதை சொல்வேன்னா, அவருடைய பிரசன்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஹல்லேலூயா. ஸோ அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த வேலையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இந்தந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு வரல. ஆனால் எல்லா பாடல்கள்லையும் ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறது நான் கவனித்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்க? வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வெட்கப்பட்டு நம்ம போகிறதே இல்லை. நிச்சயம் கர்த்தர் நம் தலையை குனிய விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்களேன், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஹல்லேலூயா. யார் முறிந்து விழுந்தா? யார் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறா? எவர்கள் முறிந்து விழுந்தார்கள், எவர்கள் எழுந்து நிற்கிறார்கள்? முறிந்து விழுந்தவர்கள் யார் தெரியுமா? குதிரைகளின் மேலும் ரதத்தின் மேலும் தன் நம்பிக்கையை வைத்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனா நிமிர்ந்து நின்றவங்க யார் தெரியுமா? கர்த்தரின் மேல் தன் நம்பிக்கையை வைத்தவர்கள். ஹல்லேலூயா.
இப்ப நீங்க தோற்று போறது போல தெரியலாம், இப்ப நீங்க அவமானப்படுறது போல தெரியலாம், இப்ப உங்க முகம் வெட்கப்பட்டு அப்படி ஒரு தெரியலாம், மனுஷங்க பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா ஒரு நாள் வரும், அல்லேலூயா, ஒரு காலம் வருது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இதோ காலம் வருகிறது. ஆமென். யூதா குடும்பத்திற்கு நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற காலம் இதோ வருகிறது. இதோ. அல்லேலூயா. ஆமென். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உண்மையாவா? நம்புறீங்களா? அல்லேலூயா. காலம், சில பேர்லாம் உலகத்தார் சொல்லுவாங்க காலம் பதில் சொல்லும் உனக்கு. நான் சொல்லுவேன் காலம்லாம் பதில் சொல்லாது, என் கர்த்தர் பதில் சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். காலத்தை உண்டாக்கின கர்த்தர் பதில் சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவங்க முறிந்து விழுவாங்க, ஆனா கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் கூட எத்தனை பேர் சேர்ந்து when you sing you have to உதடுகள் மட்டும் பாடக்கூடாது, உள்ளத்திலிருந்து இருதயத்தின் நிறைவினால் உதடுகள் பாடும்போது அது becomes very powerful. நான் வந்து ஹஸ்கியா தான் பேசுவேன், என் குரலே குச்சு 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 குச்சுன்னு இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா ஒரு ஜீல் எனக்குள்ள வந்துச்சு பாருங்க, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வைராக்கியம். பிசாசு என்னை எவ்வளோ ஒடுக்குறானோ அப்ப நான் சத்தம் உயர்த்தி பாடுவேன். அல்லேலூயா. இந்த வரிகளை விசுவாசத்தோடு பாட போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறிச்சிருக்கிறார். இதோ நாட்கள் வரும், இதோ காலம் வரும். இதோ அப்படின்னா சீக்கிரத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். அதி சீக்கிரத்துல நான் பட்ட உபத்திரவங்களுக்கெல்லாம் என் வேதனைகளுக்குரிய பலனை நான் பார்க்க போகிறேன், மகிமையை பார்க்க போறேன். எத்தனை பேர் ஆமென்? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம், நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உண்மையா நம்புவேன்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. கர்த்தரை நான் நம்புவேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. சில பேருடைய ஃபெய்த் லெவலை ஆண்டவர் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. விசுவாசத்திலே 3 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க அவிசுவாசி, சுத்தமா விசுவாசமே இருக்காது. ரெண்டாவது அற்ப விசுவாசி, அப்பப்போ வந்து போகும், சூழ்நிலையை பார்த்த உடனே விசுவாசம் தளர்ந்து போகும். மூன்றாவது தான் விசுவாசி, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே. அல்லேலூயா. இப்ப சூழலை பார்த்தா சாராலையும் ஆபிரகாமையும் பார்த்தா இந்த அம்மாக்கு கர்ப்பம் செத்து போச்சு, அந்த ஐயாக்கு சரீரம் செத்து போச்சு. பாசிபிலிட்டிஸ் ஏதாவது 1-2% இருக்கான்னு பார்த்தா 1-2% இல்லை, 0. மனுஷனுடைய பார்வைக்கு இது நடக்காது, மருத்துவருடைய பார்வைக்கு இது சாத்தியம் இல்லை, சயின்ஸுடைய பார்வைக்கு இது கூடாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக நான் சொன்னார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினார். ஒரு ராஜாமத்துல இருண்ட நேரத்துல உங்க வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்கா, நீங்க உற்று பார்க்கணும். உற்று பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். என்ன சொல்லுங்க? நட்சத்திரங்கள். அல்லேலூயா. அதை பாருங்க. ஒன்றும் முடியாது அப்படின்ற சாத்தியமில்லாத நேரத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் தான், இந்த வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததியை பெருக பண்ணு. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு சொன்னபடியே, மனுஷர்கள் சொன்னபடி அல்ல, கோபத்துல மனுஷங்க சபிச்ச வார்த்தைகளின்படி அல்ல,
கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடி இயேசு உயிர் தெழுவேன், நான் மரிப்பேன் உயிர் தெழுவேன்னு சீஷர்களுக்கு பிரசங்கிச்சுட்டு தான் வந்தார். சொல்லிக்கிட்டே இருந்தார். இவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனா உள்ள போக காணும். உண்மையா இல்லைங்களா? சுற்றி இயேசு உயிர் தெழுவார்னு எதிர்பார்க்கிற ஒருத்தர் கூட இல்லைங்க. மரியாள் கூட இயேசு உயிர் தெழுவார்ன்ற எதிர்பார்ப்புல வந்தவள் அல்ல, சடங்கு செய்யலான்னு வந்தா. அப்படின்னா எதிர்பார்த்திருந்தாங்கன்னா 3ஆம் நாள் கல்லறை வாசல்ல நின்று இருக்கணும் இல்ல? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசு உயிர் தெழுவார்ன்ற எதிர்பார்க்கிற ஒரு நபர் இருந்தா கூட, ஒரு பேதுரு எதிர்பார்த்திருந்தார்னா, யாக்கோபு எதிர்பார்த்திருந்தா, 3ஆம் நாள் காலையில போய் கல்லறைக்கு முன்னாடி இயேசு சொன்னாரே எழும்பி வருவாரே அப்படின்னு காத்திருக்கணும். ஆனா ஒருத்தருமே போல. ஒரு மனுஷனும் நம்பலனாலும் சரி, கர்த்தர் சொன்னபடியே உயிர் தெழுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒருத்தரும் நம்பல, ஆனா ஆண்டவர் சொன்னதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்புவே என் இயேசு ஒருவரை, நான் நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை, நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், சொல்லுங்க, வாழ்க்கை முடிந்தது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். நம்ம அருகில் நின்று நம்ம தோளை தட்டி, இல்ல கர்த்தர் உனக்கு செய்வாருன்னு சொல்ல ஒரு ஆள் இல்லைனாலும், நம்ப ஒரு ஆள் இல்லைனாலும், இயேசு சொன்னபடியே உயிர் தெழுவார். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, நம்புவேன். அப்படியே கைகளை அசைச்சு சொல்லாமா? நம்புவே இயேசு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் நம்புவே இயேசு ஒருவரை. இயேசுவையே. ரகலே se fole la duhadure. நம்புவே. பாட பாட நம்பிக்கை பிறக்கட்டும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். ஷாலலே se fole. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நான் நம்புவதற்கு ஒரு அறிகுறியும் இல்லை. நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், ஷெலே சேலதோ. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹalleluya ரகலே தாரோ செவோ. நம்புவேன் நம்பிக்கை அறிக்கை செய்ய கர்த்தர் புதிய வாசல்களை உங்களுக்கு திறப்பாராக. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரானனேனே se fole la doro. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென்? ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தரை நம்பின ஒரு ஜனத்தை கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே. இதுக்கு முன்பும் அது நடந்ததில்லை, இதற்கு பின்பும் நடக்கிறதே இல்லை. ஆமென். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாசிக்கூடாது. அதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? கர்த்தரையே, ஏ அவரையே, அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ, அப்பா வேற எனக்கு கதி இல்லைப்பா, உங்களை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லைப்பா, உங்களெல்லாம எனக்கு அதை யாரும் செஞ்சு கொடுக்க முடியாதுப்பா, நீ நம்பிக்கை முழுவதும் நீர் தான் அப்படின்னு நீங்க அறிக்கை செய்றீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு குடும்பமாக உங்களுக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு நாங்களே நினைக்கல. ஆமென். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நான் நம்புகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தற்செயலாக நடக்கிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் பிளான்ட். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி தான் நமக்கு செய்கிறாரு. ஸோ தேவ திட்டத்தில் இந்த நாள் இந்த நேரம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 39. ஒன்லி ஒன் வேர்ட், ஒரே வசனத்தை வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நிறைய. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போதும், 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அது 2ஆம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. அல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். டாட். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். டாட். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளை கர்த்தர் இதை எனக்கு நினைப்பூட்டி இந்த வசனத்தை காண்பிக்கும் போது, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த எப்போதும் கேட்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னோடு இரும், நான் உம்மோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்க கைகள்ல என்ன இருக்கு, உங்களை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க, இது எதுவுமே மேட்டரே இல்லை இஃப் காட் இஸ் வித் யூ. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இஃப் காட் இஸ் வித் யூ, ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா, நீங்க எகிப்தில் இருந்தா கூட உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நீங்க குழியில் இருந்தா கூட உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். யோசேப்போடு அவங்க தாய் தகப்பன்மார் கடைசி வரையும் வர முடிஞ்சுன்னா இல்லை, அப்பா அதிகமா நேசிச்சார். ஆனா யோசேப்பு எங்க வசனம் முதல்ல சொன்னபடி எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனா எகிப்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நம்ம எங்க இருக்கிறோம், நம்மள யாக்கோபினுடைய கையில, யாக்கோபினுடைய கையில என்ன இருந்தது? வெறும். நான் யோசிச்சு பார்த்தேன், பிளான் எல்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஒரு அம்மா இருக்காங்க. யார் அந்த அம்மா? நல்ல பிளான் போட்டுச்சு அந்த அம்மா, நல்ல பிளான். அது காட்ஸ் வில். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ வஞ்சித்த மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் தேவ சுத்தம். ஏன்னா இந்த அம்மா வயிற்றுல 2 பேரும் மோதிக்கும் போதே போய் அப்பா கிட்ட கேட்டுறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை இளையவன் சொல்லிட்டார். அது அந்த அந்த ப்ராமிஸை இந்த அம்மா நிறைவேற்றுறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இப்படி நீங்க சொன்னதை கீழ்ப்படிஞ்சு ஒரு பிள்ளை இப்படி தெரிச்சு ஓடுது, நீங்க தான் அனுப்புறீங்க, போ மாமா வீட்டுக்கு போ. ஈசாக்கும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு, மாமன் வீட்டுக்கு போ. ஆனா போகும்போது ஈசாக்கு கூட ஏதோ ஒரு 10,000 கையில் எடுத்து கொடுப்போம். சரி புள்ள போகுது, வழிச்செலவில் டீ குடிக்கட்டும்னு ஒரு 100 ரூபாவது கையில் கொடுத்தாங்களா? வெறுங்கையாவே அனுப்பியிருக்காங்க அப்பாவும் அம்மாவும். ஆபிரகாமுடைய ஆஸ்தியே பூமி கொள்ளாது, மொத்த ஆஸ்தியும் ஈசாக்கு தான் வந்துச்சு. அப்ப இவர் ஒண்ணும் இல்லாதவர் இல்லை, எல்லாம் இருக்கு ஈசாக்கு கிட்ட. ஆனா பிள்ளை வெறுங்கையா போறான். நீங்க சில நேரத்தில் ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறீங்க, ஏன் என்ன இப்படி வெறுங்கையா விடுறீங்க, வை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. தேவ திட்டத்தின்படி தான் அதை கர்த்தர் செய்யறாரு. எத்தனை பேர் ஆமென்? ஆமென். தலைக்கு கீழே ஒரு கல், கையில ஒரு கோல், இவ்வளவுதான். ஆனா கர்த்தர் யாக்கோபு கிட்ட சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். எங்க போற யாக்கோபு தெரியாது, போறேன், கண்டுபிடிச்சு போகணும், ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு யாக்கோபுக்கு. என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு எவ்வளவு அடிமையா உள்ள போனாலும் பாருங்க, அப்படியே ப்ரமோஷன். ஏன் தெரியுமா? ஒன்லி ஒன் குவாலிட்டி ஜோசப் கிட்ட இருந்தது. என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஆவியானவர் எனக்கு சொன்னார்,
நான் அவர்களோடும். எப்படி கர்த்தர் என்ன யாரோடு இருப்பார் அப்படின்னா, பைபிள் அதுக்கும் வசனத்தில் பதில் சொல். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் நம்ம கூட நிச்சயம் இருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, நன்மைகளை கேட்குறீங்க, உயர்வுகளை கேட்குறீங்க, மேன்மைகளை கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், நீங்கள் என் கூட இருங்க. எந்த நிலையிலும் நீர் என்னோடு இருந்தா நான் எதிலிருந்து எழும்பி வெளியே வந்துடுறேன். ஆமென். மனிதர்கள் தேவையில்ல, பொருட்கள் தேவையில்ல, கை வெறுங்கையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு உதவி செய்யற நிறைய யங் பீப்புள் வந்து ரொம்ப சோர்ந்து போறதுக்கான காரணமா நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறேன். நான் சொல்லுவேன், யோசேப்பை யார் மோட்டிவேட் பண்ணா? யோசேப்பு யார் மோட்டிவேட்? நோ ஒன் வாஸ் தேர் டு மோட்டிவேட் ஜோசப். ஆனா ஒன்னு யோசேப்புக்கு தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? இன்னைக்கு அறிக்கை செய்வோமா? பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இரு, நீர் என்னோடு இரும் அப்பா. நீர் என்னோடு இருந்தா போதும், வேற எதுவுமே. டோன்ட் ஆஸ்க் ஃபார் சம்திங் மோர், ஆஸ்க் ஒன்லி ஜீசஸ். முடிந்தா கூடுமானா என் கூட சேர்ந்து எழும்பி நின்று, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்க என் கூட இருந்தா போதும். யோசேப்பே, நீ எங்கு இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள கர்த்தர் விதைக்க விரும்புகிறார். சொல்லுங்க, நீர் என்னோடு இருங்கப்பா, நான் உம்மோடு இருக்க விரும்புறேன். எகிப்துக்கு போனாலும், அடிமையா போனாலும், கர்த்தரோடு தேவன் என்னோடு. ஹல்லேலூயா. எபினேசரே, எல் எலியோ, எங்குமே நிறைந்தவரே. எபினேசரே, எல் எலியோ, எங்குமே நிறைந்தவரே. எல் ஷடாய், என்னை பார்க்கிற கர்த்தர் எல்ரோயி, என்னை காண்பவர். முடிந்த 2 கைகளை உயர்த்தி, இயேசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி, உம்மோடு இருப்பதுதான் உண்மையா பாடலாமா? என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம். நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்வார், துவங்கியதை முடிப்பார், தரிசனம் தந்தவர் நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே.
பாதத்தில் இன்றைக்கு நான் இறக்கி வைக்கிறேன். யோசேப்பே, கர்த்தருடைய பாதத்தில் இன்றைக்கு இறக்கி வைத்து நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர் எனக்கு தீமை செய்ய மாட்டீர். எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? நன்மைக்கு ஏதுவாய் தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யும். ஒருவேளை இப்ப அது நன்மை இல்லாதது போல, தீமையானது போல, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, அவர் என்னை மறந்தாரோ, தரிசனம் தந்தவர் எங்கே, வாக்குதத்தம் சொன்னவர் எங்கே? உங்கள் உள்ளம் ஒருவேளை கதறுமானால் கர்த்தர் சொல்றாரு, இல்ல. ஒரு மனிதனின் கையை பிடித்து அந்த மனிதனை பாதி வழியில் விட்டு போக அவருக்கு தெரியாது. நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்க தாய் தகப்பனால உங்களுக்கு செய்ய முடியாதவைகளை கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செய்து முடியும். கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ள, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் கூட நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிறேன். உங்களுக்கு துணை செய்கிறது தேவன் மாத்திரமல்ல, இந்த பூச்சியை எந்திரமாய் மாற்றுகிற தேவன். பூச்சியா இருந்தவனுடைய கையை பிடித்து அவனை எந்திரமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். வெட்கப்படுத்த உலகத்துல யாரை தெரிந்து கொள்கிறார்? பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீனரை தெரிந்து கொள்கிறார். இது வேத வசனம், இது சத்தியம். ஆனா ஒரு பைத்தியத்தை பைத்தியமாவே கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஒரு பலவீனனாவே கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். தேர்ந்தெடுக்கும் பொழுது பலவீனனை தேர்ந்தெடுப்பார். அவனை ட்ரெயின் பண்ணி தான் கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஏன் என் கால்கள் நான் நிற்க வேண்டிய பள்ளத்தாக்குல நிற்கல? ஏன் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குதத்தை நிறைவேறல? கர்த்தர் சொல்லியும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற எனக்கு ஏன் உயர்வுகள் வரல அப்படின்னு நீங்க தேவனிடத்துல கேள்வி கேட்டா, ஒரு ப்ராசஸ் நடுவில் இருக்கு. தட்ஸ் ட்ரைனிங். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ட்ரைனிங். ஹல்லேலூயா. உங்களை தேர்ந்தெடுக்கும் போது பலவீனரா இருக்கலாம், இட்ஸ் ஓகே. ஆனா பலவானாய் உங்களை மாற்றுகிற தேவ வல்லமை இன்றைக்கு கடந்து வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க ஒருவேளை பைத்தியமா இருக்கலாம், ஆனா பைத்தியத்தை வச்சே கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாது. ஆமா, பேதுரு படிப்பறிவு இல்லாதவன் தான், பேதமை உடையவன் தான். ஆனால் பேதமையோடு கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தவில்லை. அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றி அந்த ஒரு பிரசங்கத்தில் 5000 பேரை கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார் அப்பா அவர்களுக்கு. அந்த ட்ரைனிங்கோடு உன்னதத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் இன்னைக்கு அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு நான் பெறுகிற அபிஷேகம் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற அபிஷேகம். ஒருவேளை யூ ஆர் லைக், நான் ஒரு பைத்தியத்தை போல இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஞானத்துல குறைவுள்ளவளா இருக்கிறேன், என்னுடைய தரிசனம் பெருசு, விஷன் பெருசு, ஆனா அந்த விஷனுக்கு ஏற்ற கிருபைகள் எனக்குள்ள இல்லை நீங்க சொன்னா, இன்றைக்கு உன்னதத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம நிரப்ப போகுது. இன்றைக்கு நம்ம ரிசீவ் பண்ண போற இந்த அனாயிண்டிங் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற தேவ சித்தத்துக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேச போறோம், அந்நிய பாஷைகள். அப்படியே மெதுவா பேசலாமா? வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அவன் மனுஷனோடு பேசாமல் அவன் தேவனோடு பேசுகிறான். அவன் தேவனோடு பேசுகிறான். உங்களிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொன்னார். அதிகமாய் பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு அதிக வெளிப்பாடுகள், அதிக வெளிப்பாடு, ரெவலேஷன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் I speak revelation over this church. வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். தரிசனங்களை காண்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள்,
வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக, மாம்சத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள். ரிபபாலா ஷிகேதரபா ரியலே சேவா தரலே ஃபோலேலே லேதிரபா. நீ பலவீனன் அல்ல, நீ பலவீனன் அல்ல. ரிபபாபா ஷிகதர. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் இந்த ராத்திரி செய்கிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிறு பூச்சி எந்திரமாகிறது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி எந்திரமாகுது. அதற்கு கூர்மையுள்ள புதிய பற்களை பொருத்தப்படுகிறது. புதிய பாஷை பொருத்தப்படுது. கூர்மையுள்ள பற்கள் பொருத்தப்படுது. புதிய பற்கள் இந்த எந்திரத்திற்கு பொருத்தப்படுகிறது. புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் இந்த பூச்சியை நான் மாற்றுகிறேன். பூச்சி பூச்சி பூச்சி, உன்னால முடியாது, உன்னால ஆகாது, நீ தோற்று போயிடுவேன்னு சத்துரு பொய் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்தின் பக்கம் உங்களை கர்த்தர் திருப்புகிறார். திரும்பு. மனிதன் வார்த்தை அல்ல, சத்துருவின் வார்த்தை அல்ல, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். இவன் தரிசனம், இவன் சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அவர்கள் வார்த்தை அல்ல, தரிசனம் தந்தவர் நிறைவேற்றினார். யோசேப்பே, குழியில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். இந்த ராத்திரி ஒரே வார்த்தை தான், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிடவில்லை, நீ என்னால மறக்கப்படுவதில்லை. நீ எனக்காக செய்த தியாகங்கள், நீ எனக்காக எடுத்த பிரதிஷ்டைகள், நீ விட்டவைகள், இதை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. மறக்கிறதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் பிரதிஷ்டை கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சாப்பிட மாட்டேன்னு தானியேலே முடிவெடுத்தாயே, அது கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தொட மாட்டேன் என்று நின்றாயே யோசேப்பே, அது கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தக சுருள் திறக்கப்படுகிறது. மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்தவைகள் மறக்கப்படுவதில்லை. மொர்தெகாயின் கிரியைகள் மறக்கப்படுவது இல்லை. வாசலிலே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று எண்ணுகிறாயோ? மொர்தெகாயே, ராஜா கணம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி செய்யப்படும் என்று உனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்து, உன் தலையில் கிரீடத்தை வைத்து, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பது உனக்கு மட்டும்தான் இப்ப தெரியும். ஆனா காலம் வருது, உன்னை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அத நீ சொல்ல மாட்டே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் சத்துருக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை துரத்தினவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பகைத்தவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
புதிய தரிசனங்கள் திறக்கிறது. புதிய தரிசனம் பிறக்கிறத நான் பார்க்கிறேன். விஷன்ஸ் விஷன்ஸ். நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை தரப்போகிறார். கர்த்தர் தரிசனங்களை தரப்போகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா எனக்கு தரிசனத்தை தாங்க, வெளிப்பாடுகளை தாங்க, வெளிச்சத்தை தாங்க. இருளில் நடக்கிறவர்களா நடக்கக்கூடாது. தைரியத்தோடு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இதை நம்ம கடந்து போவோம். எத்தனை பேர் ஆமென்? கர்த்தர் என்னை கைவிட்டதில்லை. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாலோ, மறப்பாலோ, மறந்து போவாலோ. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாலோ, இறங்காதிருப்பாலோ. தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே அவர் உன்னை குறித்து வைத்துள்ளார். கரங்களை தட்டி பாட போறோம். கைகளை தட்டி பாடலாமா? வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், விண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சொல்லுங்க. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், விண்ணுலகே சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட மக்கள் மீது இரக்கம். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். ரதனதுரே கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே. கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே. உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள். திரள் கூட்டம் சபையை தேடி வருகிறது, நாடி மகிழ்கிறது. பாடலாமா? உன்னை பாழாக்கினவர்கள், பாழாக்கினவர்கள் சத்துருக்களை கர்த்தர் தூர அனுப்புகிறார், தூரமாய் போகிறார்கள். திரள் கூட்டம் சபையை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. பாழடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே. அணிகளன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வார். பாலடைந்த இடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒரு துதியின் ஆடையை கர்த்தர் நம்மேல் போடுவாராக. அணிகளன் போல் ஷதரகலா ஷிகதரலா தரிபலா. அந்நிய பாஷையில பாடலாமா? ரீதரலா ஷிதரகலா
கூட்டம் இந்த சபையை தேடி ஓடி வரட்டும், தேடி ஓடி வரட்டும். யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சொல்லலாமா? யுத்தத்தில் வல்லவரே, கர்த்தர் வந்திருக்கிறார், என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும். இந்த ராத்திரி நமக்காக செயல்பட தேவன் வந்திருக்கிறார். யாவே சபையோன், சேனைகளின் கர்த்தர், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற குடும்பத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு தனி நபருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரின் யுத்தம், கர்த்தரின் யுத்தம் ஜெயமாய் முடியும். யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுவீர். இந்த ஒரு பெரிய ஜெயத்தை நம் கண்கள் பார்க்க போகும், ஜெயத்தை நம் கண்கள் பார்க்க போகும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். சொல்லுங்க, முடித்தார், அதை முடித்தார், எனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு